Hi friends, welcome to Kalvi Kaatru. How are you all? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் எ லாங் பிரேக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட கண்டினியூஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நவுன் ப்ரனவுன் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் வேர்ப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நெக்ஸ்ட் திங் வேர்ப் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வேர்ப் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். வேர்ப் அப்படின்னா தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸுமே வேர்ப் வினை தான். அது ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு அனிமலாக இருக்கட்டும், என்ன ஆக்ஷன்ஸ் நம்ம செய்கிறோமோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வினை தான். அதாவது ஒரு செயலை குறிப்பிடும் சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வேர்ப் இங்கிலீஷில். ஸோ வேர்ப் டெஃபினிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எ வேர்ப் இஸ் அ டூயிங் வேர்ட். இட் இண்டிகேட்ஸ் த ஆக்ஷன் இன் ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் டென்சஸ். ஸோ இந்த வேர்பு அப்படிங்கிறது நம்ம ஒரு உடம்புல உயிர் எப்படி ஒரு முக்கியமான விஷயமோ அந்த மாதிரி டென்சஸில் இந்த வேர்ப் தான் மேஜர் ரோலாக ப்ளே பண்ணுது. அது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃப்யூச்சர் டென்ஸா அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ப்ளஸ் அந்த வேர்ப் இல்லாமல் எந்த ஆக்ஷனும் இல்லை, அப்படி தானே? ஸோ நம்ம அதை வச்சு தான் நம்ம ஓவரால் நம்ம இங்கிலீஷ் டென்சஸ் வந்து நம்ம படிப்போம். ஸோ வரக்கூடிய இதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடித்தோடனே நம்ம டென்சஸ் ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அப்போ தெரிஞ்சுப்பீங்க வேர்போட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு டென்சஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் அ டூயிங் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், த டைகர் கில்ட் எ டீர். ஸோ இங்கே வந்து டைகர் வந்து என்ன வினையை செய்து கொல்லுது இல்லையா? கில்டுன்னா கொல்றது, யாரை? டியரை. ஸோ அப்போ வினை அப்படிங்கிறது கொன்றது, கில்டு அப்படின்னா பாஸ்டன்ஸ் கொன்றது. அப்போது இங்கே இந்த வினை தான் வேர்பு. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட் இஸ் மீன் பை வேர்பு. ஸோ இந்த வேர்பு வந்து வெரைட்டி அதாவது டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. ப்ரைமரி வேர்ப், ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப், ட்ரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், இந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைமரி வேர்ப் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது ப்ரைமரி வேர்ப் வந்து அதாவது நம்ம ஹெல்பிங் வேர்புன்னு கூட சொல்லுவோம். ப்ரைமரி வேர்ப்ஸ் வந்து ஹெல்பிங் வேர்புன்னு கூட சொல்லுவோம், இல்லை பி வேர்புன்னு சொல்லுவோம், ஹேவ் வேர்புன்னு சொல்லுவோம், டூ வேர்புன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இந்த ப்ரைமரி வேர்பில் வந்துடும். ஸோ இந்த இதுலேயுமே இன்னொரு கைண்ட் இருக்குது, ஆக்சிலரி வேர்பு. ஆக்சிலரி வேர்பு கூட உங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப் தான். ஸோ ப்ரைமரி வேர்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், ஹாவ், ஹாஸ், டூ, டஸ். அது மாதிரி ரெகுலர் வேர்ப் அண்ட் இர்ரெகுலர் வேர்பு. ரெகுலர் வேர்ப் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஆக்ஷன் நம்ம செய்கிறோம் இல்லையா? ப்ளே, டான்ஸ், ஈட், ப்ரஷ், என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறோமோ அதெல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூயிங் வேர்ட் தான், அதுதான் வேர்பு. ஸோ இதில் நம்ம டென்சஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொன்னேன். இதை அப்ளை பண்ணுவோம். அதாவது வெர்பு 1னா ப்ரெசன்ட், வெர்பு 2னா பாஸ்ட் டென்ஸ், வெர்பு 3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு. இப்போ ரெகுலர் வேர்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ் ஃபார்ம் வந்து இப்போ ப்ளே அப்படின்னு பாருங்கள், வேர்பு 1 ப்ளே தான் ப்ரெசன்ட் டென்ஸு. இதே பாஸ்ட் டென்ஸில் நம்ம இடி ஆட் பண்ணுறோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லேயும் இடி ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரெகுலர் வேர்பில் பாஸ்ட் டென்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நம்ம இடி மட்டும்தான் ஆட் பண்ணுறோம், அதுதான் ரெகுலர் வேர்பு. அதே இர்ரெகுலர் வேர்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பெல்லிங் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். பேஸ் வேர்ப் பாருங்கள், ஈட், வேர்பு 1 ஆல்சோ ஈட். அதே வேர்பு 2 பாருங்கள், ஏட், ஏட், வேர்பு 3 ஈட்டன், இஏடிஎன். அதுபோல் ட்ரைவ், ட்ரோவ், ட்ரைவன், ரைட், ரோட், ரிட்டன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகி இந்த ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகி வர்றது தான் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வேர்ப் படிக்கிற நேரம் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அண்ட் உங்களுக்கு ஈஸியாக பேசுகிறதுக்கும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது உங்களோட சாய்ஸ் பாருங்கள். நீங்கள் இந்த 3 சென்டென்ஸ், அதாவது 3 சென்டென்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த 3 சென்டென்ஸ்லேயுமே நீங்கள் வேர்பு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.